மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். கராவளி கடற்கரை கிட்ட இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற ஒரு பூர்வீகமான கிராமம்தான் பாண்டவர் காடு. அங்க ஒரு சின்ன குடும்பம் அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பேரு ஜெயதேவ், சரஸ்வதி. இவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது மட்டும்தான் ஒரே கவலை. எவ்வளவோ பூஜைகள் பண்ணியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அங்க இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் அவங்க கிட்ட சொன்னாரு, தெற்கு திசையில இருக்கிற சாமுண்டீஸ்வரி தேவியை வணங்குனா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு. அந்த முனிவரோட பேச்சை கேட்டு அந்த தம்பதிகள் சொந்த ஊரை விட்டுட்டு தெற்கு திசை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க மனசுல பல நம்பிக்கைகளோட கனவுகளோட அந்த சாமுண்டீஸ்வரி தேவியை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சாமுண்டீஸ்வரி தேவி அருளால ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெட்டை குழந்தையா பிறந்தது. அந்த குழந்தைங்க தான் two unique souls, united by birth, playing each and every piece within the game called life. Wow, fantastic. What a bluff. இதெல்லாம் என்ன bluff ஸ்ரீ? ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி we had those two bluff masters who has cheated us like never before. Oh yeah, the great king of poker. கேபிஏவை ஏமாத்தி பிளாக் பண்ண அந்த கில்லாடிகளை எப்படி மறக்க முடியும்?
எல்லாரும் சும்மா தான் சீட்டு விளையாடுவாங்க. ஆனால் நமக்கு சீட்டு விளையாடுறது பிஸ்னஸ் மாதிரி தான். நமக்கு தேவைப்படுறதெல்லாம் பணம் தான். நம்ம குறி ராஜா பக்கத்தில் இருக்க ராணி மேல இல்லை, அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த சிம்மாசனத்து மேலே தான். த கீ டு த கேம் இஸ் பிளேயிங் த மேன், நாட் த கார்ட்ஸ். எங்களுக்கு இந்த ஆட்டத்தை எப்படி ஜெயிக்கணுன்றதை விட அவங்கள எப்படி தோக்கடிக்கணுன்றது தான் முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவனோட யோசனை தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு. போக்கர் 19th century யூஎஸ்ல இது ஒரு கமர்ஷியல் கேமாக அப்போ தான் புதுசாக ஆரம்பித்தாங்க. 2017 இந்தியாவில் இதுக்கு லீகலாகவே அப்ரூவல் கிடைச்சது. பணத்தை சம்பாதிக்கிறவனுக்கு இது ஒரு பண விளையாட்டு. என் பேர் ஸ்ரீ, கேபியோட ரைட் ஹேண்ட். கரன்சி டீலிங்கில் இவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் தட்ஸ் கேபி, கிங் ஆஃப் போக்கர். அவனுக்கு அவனே தான் எதிரி. இந்த போக்கர் கிளப்பை இல்லீகலாக ரன் பண்ணிட்டு இருக்கான். போக்கர் ஃபைட் பிட்வீன் த பீப்புள் அண்ட் தேர் மைண்ட்ஸ். இங்கே வரும் கார்ட்ஸ் வச்சு ஆட்டத்தை டிசைட் பண்ண முடியாது. கார்ட்ஸ் இங்கே வரும் ரேங்கிங் மட்டும்தான். அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இங்கே ஆட்டமே டிசைட் ஆகும். Each player get 2 cards face down. 5 cards are dead face up across the middle. These are the community cards everyone can use to make 5 cards on the table. Bluffingன்றது ஒரு வெப்பன். அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது கேபிக்கு நல்லாவே தெரியும். அண்ட் he is a big cat. இவனோட அப்ரோச் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவன் எப்படி ஆடுவான்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த ஆட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 2 கார்டு போடுவாங்க. பிளைண்ட் பெட்ஸ் நடக்கும். டேபிள் மேலே ஃபர்ஸ்ட் 3 கார்டு போடுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க கார்டுக்கும் டேபிள் மேலே இருக்க கார்டுக்கும் ரிலேஷன் பார்த்து பெட் கட்டுவாங்க. இது அடுத்த 2 ரவுண்டுக்கு ரிப்பீட் ஆகும். ஃபைனலி டாப் 1 to 10 ரேங்க்ல யார் ஹையர் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். Good cards for good people. Bad cards also for good people. Blinds 5,000. Call. Blind raise 10,000. Call. Bet 10,000. Fold. Call. Raise 20,000. Fold. Re-raise 50,000. Bet 25,000. Call. Raise 2 lakh. Call 2 lakh. Check. Fold. All in 5 lakh. All in. All in 6 lakh. 15 lakhs on the pot. Super boss. K full house. Case full of cues.
A higher full house. Ace full of cues. And A wins. Wow, what a hands. A full house. A higher hand, A wins. What a bluff. Shri. I appreciate your intelligence and courage. But sorry, my dear friend. You are messing with the wrong person. KP. The king of poker. இங்க இருந்து பணத்தை மட்டும் இல்ல, ₹1 காயினை கூட இங்க இருந்து வெளியில எடுத்துட்டு போக முடியாது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட என்னைக்கு உதவ மாட்டானுங்க. பட் ஒன் ஃபைன் டே நாங்க எப்பவுமே அண்ணன் தம்பிங்க தான். சகுனியோட சூழ்ச்சியால கௌரவர்கள் பகடையாட்டத்துல ஜெயிச்சாங்க. கிருஷ்ணரோட தந்திரத்தால பாண்டவர்கள் குருஷேத்திரத்தையே ஜெயிச்சாங்க. இப்ப புது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? கிருஷ்ணரும் நாங்க. அவங்களுக்கு குருஷேத்திரம், எங்களுக்கு கேபி த கிங் ஆஃப் போக்கர். என்ன என்ன சொன்ன? எங்களால பணத்தை மட்டும் இல்ல ஒரு பைசா கூட எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொன்னல. ஏண்டா பல்ல புடுங்கின பாம்பனி எங்க கிட்ட வந்து ஷோ காட்டலாமா? வெளியே போய் வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பார்த்து பொழைச்சிக்கோ.
அங்கிதா, ஏ அங்கிதா, அங்கிதா. சுபா, சாரி. அமைதியா உட்காரு. அங்கிதா, காலேஜ்லயும் இல்ல, மெயின் லைப்ரரியிலயும் இல்ல, அப்புறம் எதுக்கு டெய்லி இங்க வர? பொறுமையா இரு, நான் சொல்றேன்டி. அக்கார்டிங் டு மை ரிசர்ச், மனுஷனோட மூளைக்கு நிறைய வருஷம் ஆயுள் இருக்கான். இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், ஈவெண்ட்ஸ் இதை பத்திலாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்கெல்லாம் ஸ்டடி பண்ணி எழுதின புக்ஸ் அப்புறம் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இங்க மட்டும்தான் கிடைக்கும். ஐ திங்க் யூ மைட் ஹியர்ட் அபவுட் இட். ரீசெண்டா பார்த்தனா கடாகஜனோட மூளை கூட கிடைச்சிருக்கு. ஓ போது நிறுத்தடி, நான் காலையில இருந்து சாப்பிடல, ரொம்ப பசிக்குது, வா கேண்டீன் போலாம். சரி போலாம். என்னடா ஆர்டர் பண்றது? Shall we go for cappuccino? No, better we'll order vanilla cappuccino. I think Cafe America. Okay. Yes. சார் ஆஃப் டீ குடிக்கிற 1/2 டீக்கு இவ்வளவு பில்டப் தேவையா? டே பாலு, டீ நல்லனா என்னடா பண்ணுவேன்? பப்பப்பப்பப்பா, டீ நல்லனா இவங்கிட்டே காசை வாங்கிக்கணும். அந்த காசை வச்சுக்கிட்டு நான் காஃபி ஆர்டர் பண்ணுவேன். காஃபியும் நல்லா இல்லனா, காஃபியும் நல்லா இல்லனா இவனை நான் ஆன்லைன்ல வித்துருவேன். அடங்கொய்யால புட்டா என்னையே வித்துருவீங்க போல இருக்கே. இனிமே இருந்தா எனக்கு தான் ஆபத்து, நான் போறேன். ஏ நானி, அக்கா இந்த வரேன்க்கா. இன்னைக்கு நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அக்கா அக்கா என்ன கேள்விக்கா இது? நந்தினி பால், ரெட் லேபிள் டீ தூள், நாட்டு சக்கரை போட்ட ஸ்ட்ராங்கான டீ மாதிரி இருக்கீங்க. உங்க மேல சத்தியமா சொல்றேன். Thank you டா தம்பி. ரொம்ப நன்றிக்கா. இந்த மாதிரி டெய்லி என்ன சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும். ஓகே அக்கா, நான் ஒன்னு சொல்லுவேன், தயவு செஞ்சு நீங்க கோச்ச கூடாதுக்கா. நானு புகழ்ந்தது உங்களை இல்லக்கா, பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்களே இவங்களே. புடி. தேங்க்ஸ் அக்கா. இனிமே என்ன பத்தி மட்டும் சொல்லு. ஏக்கோ, ஜூல இருக்கிற யானையை புகழ்ந்து என்னக்கா பிரயோஜனம்? அங்க பாரு, அந்த கார் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ரொம்பவே செக்ஸியா இருக்குல்ல? ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் அப்பா இந்த கார் தான் புக் பண்ணிருக்காரு. நாளைக்கு என் பர்த்டேக்கு இதுதான் கிஃப்ட் பண்ண போறாரு. சூப்பர். இவ்ளோ அழகான கலர் நான் சூஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? நாளையில இருந்து நல்ல ட்ரிப் அடிக்கலாம். பாண்டிச்சேரி அங்கேயும் போகலாம். எவ்வளவு ஆச்சு? 150 ரூபா மேடம். இந்தாங்க. Hi. Hello. Wish you a happy birthday. Thank you. A beautiful flowers for very beautiful lady. Thank you so much. This is Ricky, service advisor. Oh, okay. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க உட்கார போற இந்த கார் இருக்கே, ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணதுங்க. எனிவேஸ் ப்ளீஸ் கெட் இன். ஓகே. ஒர்க் அவுட் ஆயிடும் போலயே. எக்ஸ்கியூஸ் மீ. உங்களை பார்க்கும்போது என் மனசு என்கிட்ட ஒன்று சொல்லுது. சொல்லலாமா? ஜிமிக்கி மாதிரி கண்ணு, ராமர் வீடு மாதிரி இருக்க காது, பரதநாட்டியம் ஆடுற கூந்தல், மாதுளப்பழம் மாதிரி உதடு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த சந்திரன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஒளி மாதிரி சூப்பரா இருக்கீங்க. ஏன் சார்பா அந்த சந்திரனுக்கு தேங்க்ஸ். ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா அந்த ஒளி என் கண்ணு முன்னாடி இப்படி வந்து தெரியுது இல்ல. எனிவேஸ் ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ. Congratulations, madam. You have done a good choice, madam. Oh. Please take your car key. Oh, thanks. உள்ள எங்களோட சர்வீஸ் அட்வைசர் இருக்காரு, அவரு கார் டெலிவரி பண்ணுவார். Okay. Thank you. Thank you. Excuse me? Yes. கார் கீ வாங்கிக்கோங்க. Yes, please. நான் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வரேன். Okay. கார் எங்க போச்சு? இங்க தானே இருந்துச்சு. ஓ காட். ஐயோ, மேனேஜர். எஸ் மேடம்.
Where is my car? ஆல்ரெடி உங்க காரை உங்க பாய் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. What? ஏன் பாய் ஃப்ரெண்டா? Yeah. Shut up. ஹலோ. டோன்ட் வரி பாய், நானே இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நானே சென்னை கிளம்பி போகிறேன். அதான் பேச சொன்னேன், அந்த வேலையெல்லாம் பண்ணாதறாங்க. எங்கேயாவது என் பேச்சை கேட்டியா? இப்போ பாரு எப்படி வந்து மாட்டிருக்கோம். யார் இப்ப காசு கொடுப்பா? காசெல்லாம் இல்லை. வச்சிருக்கிறது பல்சரு, ஆனா பர்ஸ்ல 10 பைசா கிடையாது. ஓ ஜிம்பாடியா? ஓ நம்ம சுப்ரீம் ஸ்டாரு சரத்குமார் மாதிரி டபுள் ஆக்ஷனு. உங்களுக்கு உடம்பு 2 உருவம் 1, ஆனா எங்களுக்கு உடம்பு 1 உள்ள மனசு 2. பாக்குறிய மாமா? சீக்கிரம் எடு. ஏய் பொறுமையாடா. ஆமா, கார் ஏடா விட்டு வந்த? புது காரா, ரிஸ்க். அதுக்கு நிச்சயமா நமக்கு வேற கார் கிடைக்கும். ஏய் நிறுத்துறா. என்னவாடா உன் பிலாசபி? யப்பா 2 எண்ணி விட்டுங்க. டேய் இந்தாடா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நான் இந்த திருநங்கைகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்டா. முன்னாடியே அந்த US ஜேர்னலிஸ்ட்டை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன்டா. அதுல ஒரு திருநங்கைகளை பத்தி நிறைய விஷயம் எழுதியிருக்காருடா. ஆக்சுவலி இந்த இயற்கை எல்லாருக்கும் சமம் அப்படின்னா இந்த சொசைட்டி ஆண்டா அவங்களை கீழே இறக்கி பார்க்குது. இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா? என்ன? அவங்களுக்குலாம் 6ஆம் அறிவு நல்லா வேலை செய்யும். அதாவது முன்னாடி நடந்த விஷயங்கள், பின்னாடி நடக்க போற விஷயங்கள்னு எல்லாமே தெரியுமா? அம்மா 2 இளநீ கொடுங்க. எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரன்னு தோணல. இந்த காலத்துல யாரா இதெல்லாம் நம்புறாங்க? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த ஆர்டிகல் உண்மை சம்பவத்தை எழுதப்பட்டதுரா. அது சரி, நீ அப்படியே சைட் அடிச்சிட்டு நான் அப்படியே போய் புக் வாங்கிட்டு வந்துடுறேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு பியூட்டி பார்லர் போகணும். டேக் கேர். ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, பியூட்டி பார்லர் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு. அது சரி, நமக்கு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம்? ராகுல், ரிக்கி, ரிலாக்ஸ். எனக்கு எதுவும் ஆகல.
இஷா. சூப்பரா இருக்குடி. அங்கிதா அங்க பாரு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஏ வா. Hey, let's see. This is so cute, la. இதோட பெருசு இருக்கான்னு கேளு. Excuse me. Yes, madam. இதை விட பெரிய சைஸ் இருக்கா? இதை விட பெரிய சைஸ் இல்ல மேடம், இதுதான் கடைசி சைஸ். அப்படியா? ஆமாங்க மேடம். ஆஹா, கார் பீஸ். ஏய், என்னடி பண்ற? ஏய், அமைதியா இரு. வா வா. சீக்கிரம் வா. சிச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எங்கப்பா அம்மா? பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? எனக்கு என்ன ஒண்ணு மோனை என்னையும் அடிக்கிற மோனை ஊசி போடுறாரு. ஏய், அவன் தாண்டி என் காரை எடுத்தது. அவனா? இத புடி, அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். ஏய் நில்றா, ஏய் நில்றா, நில்றா. ஏங்க அப்படிங்க, ஏங்க ஏங்க சொன்ன கேளுங்க. உங்களை என்ன பண்ண ஆண்டி? என்ன எதுவும் பண்ணலமா, கடிச்சிட்டான். கடிச்சிட்டானா? கடிக்க வேற ஆரம்பிச்சிட்டியா? என்ன கடுறா? ஏங்க அப்படிங்கன்ற தைரியம் இருந்தா என்ன கடுறா? கடுறா. ஹலோ, அவ்வளவு எக்ஸைட்லாம் ஆகாதீங்க. முதல்ல அவன் கடிச்ச இடத்த பாருங்க. கடிச்சதுல என் பையன் ரொம்ப பயந்துட்டான் போல. போய் தாயத்தை தான் கட்டி விடுங்க. இது உங்களுக்காக. Thank you. இப்ப எது நினைச்சு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஐஸ் இப்பவே சாப்பிடு. கொஞ்ச நேரம் இப்படியே விட்ட மெல்ட் ஆயிரும். சிரிக்காம சாப்பிடுறீ. எங்க வம்சிங்க வாங்கல. ஏங்க உங்க ஃப்ரெண்ட் என்னங்க ஆச்சு? அவங்க கணத்தை கடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவளையே கேளுங்க. ஏங்க உங்க பேசுக்கு கோபம் சூட்டே ஆகலங்க. ஆமா, அன்னைக்கு நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க போல. ஐயோ, என்ன ஒரு இன்னசென்ட் லுக்குங்க. நீங்க பொம்மை ஆட்டைய போடுத நான் பார்த்தேங்க. பா நான் பிளானிங்கு, நான் கிளவர்னஸ், உண்மையான திருண்ணே உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னா பாத்துக்கோங்களேன். ஐயோ, பாத்துட்டீங்களா? நான் திருடிலாம் இல்ல. இருந்தாலும் நான் உங்களை மாதிரி எல்லாம் ஏமாத்த மாட்டேன். இல்ல, நீங்களே பாக்கிறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்குங்க பொம்மை? ஒரு பொம்மையை இன்னொரு பொம்மையை திருடுகிறதா? வா வா வா, நான் கவிங்க ஆயிட்டேன். எனக்கு ஒரு டவுட். நீங்களே பொம்மை மாதிரி தான் இருக்கீங்க. உங்களை ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்க? என்ன திருடணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். ஏங்க ஏதாவது சொன்னீங்க? இல்ல, மனசுல ஆல்ரெடி கோட்டை கட்டி வச்சிருக்கா. சரிங்க. நட்சத்திர ஒளியால் நான் பார்வையை இழந்தேன். உன்னை கண்ட பிறகு எனக்கு அந்த நட்சத்திரமே தேவையில்லை. கிட்ட வேண்ட மலை ஏறினேன் உன் காதலால். மலையின் உச்சியில் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நீ யார் என்று உணர்கிறேன். என்னை மறந்த. Oh my God, I'm so happy today. செல்லோ, இங்க பாருடா. I think I'm in love. உண்மையாவே அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு எதிரா ஒரு பெரிய காம்படிட்டர் வந்துட்டான்னு தோணுது. அச்சோ, நீ கவலைப்படாத செல்லம். நான் ஒன்னும் வெளியே போகலாம் சொல்ல மாட்டேன். நீயும் என் கூடவே என் ரூம்லயே இரு. பட் you shouldn't feel jealous on him. Hey, அவன் எனக்கு கண்டிப்பா கிடைப்பானா? ப்ளீஸ், அவனை நான் மறுபடியும் பார்க்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ
ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் வந்துட்டான். அங்கிதா, உனக்கு என்னடி ஆச்சு? காலேஜில் என்னவோ எலும்புகளோட பேசிட்டு இருக்க, இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பொம்மைங்களோட பேசிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதாண்டி பேசிட்டு இருப்ப? வேற யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா மென்டல் தான் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் உன் மனசுல அந்த கார் திருடினவனை பத்தி யோசிச்சுட்டு தான் பேசுறேன்னு. என்னடி நடக்குது? கார் புதுசுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா மைலேஜ் எல்லாம் தராதுமா? கடவுளே, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க. அது அப்படி இல்லடி. அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல. ரொம்ப பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். டேய் ரிக்கி, இன்னைக்கு யாரை பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா? என்னடா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? Hello Daisy. Tomorrow evening, 2 poker players are coming to the club. Okay. Ricky. Daisy. The less you own, the less that owns you. Okay, don't worry. இவங்க தான் அவங்க. Good luck. Would you mind me taking away all your chips? Blinds, 50,000. Call, 75,000. It looks like someone has something which we don't have. யார் ஜெயிப்பாங்க? No idea. Race. Anything is on the table is for the table. Call. All in.
இதையும் சேர்த்து. ஃபோல்ட். 2 பேரும் ஒரு விளையாட்டு விளையாடினாங்களா, அதுல தோக்கறதும் ஜெயிக்கிறதும் சகஜம்தான். ஆனா எப்ப ஜெயிக்கணும்னு உட்காந்தவன் தோத்து போறானோ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இது கடல் மாதிரி. எதிர்நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணாத, சொல்லட்டி உள்ள இழுத்து விட்டுரும். வெயிட், புதுசா வந்தவங்க தான் இந்த கேம்ல ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இங்க வரவங்க எல்லாரும் புது ஆளுங்க தான். இவன் இப்போ புதுசு, நாளைக்கு இவன் பழசு தானே. Just wait and watch. ஹலோ. யா நான் சென்னையில் தான் இருக்கேன். உண்மைதான். அன்னைக்கு டாப் 1 to 10 ரேங்கிங்ல வில்சனுக்கு எதிர்பார்க்காத ஒரு நாளா இருந்தது. எனி கேஸ் 4 of a kind. அவன் ஜெயிச்சிட்டான். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் என் கார்டை ஃபோல்ட் பண்ணிட்டேன். டேனியல், லேப்டாப் நீ யூஸ் பண்ணியா? இல்ல. மும்பைல இருந்து 2 போக்கர்ஸ் பிளேயர் வந்திருக்காங்கன்னு டைசி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஆனா அவங்க வெறும் போக்கர்ஸ் பிளேயர் மட்டும் கிடையாது. they are shooters. ஒரு அசைன்மெண்ட்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க லேப்டாப்ல இருந்து 2 விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று, எங்க அப்பா அம்மாக்கு நடந்ததுக்கு இவங்க தான் காரணம். இன்னொன்று, இவங்க எப்பவுமே தோத்ததே கிடையாதுன்னு. 2 பேருமே டிசைட் பண்ணோம் இவங்களோட பிளானுக்கு ஒரு ப்ரீ பிளான் பண்ணணும்னு. அடிச்ச பந்து ஹோல்குள்ள விழுந்துருச்சுன்னா ஆட்டமே முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி மனுஷனை குழிக்குள்ள தள்ளினா ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். इस खेल के साथ साथ तुम्हारा नाटक भी जल्दी खत्म हो जाएगा. It's clear.
டாக்டர் விக்ரம். எஸ் வில்சன். இப்போ 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன். அந்த 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒண்ணுக்கு ஒன்று மேட்ச் ஆகுதான்னு இமிடியேட்டா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். யாரு யாரு? ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் கால் பண்ணேன். ஜெயதேவுக்கு பசங்க இருக்காங்களா? அன்னைக்கு பண்ண சின்ன தப்பால இன்னைக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அவங்கள விட்டு தப்பு பண்ணிட்டோம். ஆனா இந்த தடவை மொத்தமா முடிச்சிடுறேன். இல்ல, நான் அவனை முடிச்சிட்டு கால் பண்றேன். கொடு. ஹலோ ஹலோ ரிக்கி, அது இன்விடேஷன் கொடுத்தது நீ, ஆனா பார்ட்டி வைக்க போறது நான். வா 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 வா. வெல்கம் ரிக்கி, வெல்கம். எப்பா 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 எப்பா, என்னம்மா அலைய வச்சிட்டப்பா நீனு. வந்தது எப்படி, நீ விளையாண்டது எப்படி, என்ன ஜெயிச்சது எப்படிப்பா? இம்ப்ரெசிவ், வெரி இம்ப்ரெசிவ். ஏய், ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீதான், ஆனா முடிக்க போறது நான். ஆட்டம் முடிஞ்சா என்ன, இப்ப புது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? This is my sketch and I have designed it. Hello. வில்சன், நீங்க அனுப்பின ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நான் பார்த்தேன். சம்திங் வென்ட் ராங் ஹியர். நீங்க அனுப்பின ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒருத்தரோடது இல்ல, 2 பேரோட. அண்ட் இட்ஸ் வெரி கிளியர். அக்கார்டிங் டு வில்சன், 64 பில்லியன் மக்கள்ல 2 பேருக்கு மட்டும்தான் இது மாதிரி சிமிலர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். அதுலயும் ட்வின்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு.
This may be your sketch, but I redesigned it, boss. கண்ணுல பாக்குறதெல்லாம் உண்மை கிடையாது. இனிமே எதுக்குமே முடிவு இல்ல. நீங்க சாதாரணமான மக்களை சுலபமா ஏமாத்திடலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்களை நீங்க ஏமாத்தவே முடியாது. உங்களுக்காக உங்க சொந்த ஊர்ல ஒரு ஆத்மா ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அங்க போகணும். 2 பேரும் கண்டிப்பா போகணும். நீங்க கண்டிப்பா அங்க போவீங்க. ராகுல், நீ அன்னைக்கு வின்சனோட லேப்டாப்ல பார்த்ததும் அப்புறம் ஜியோகிராபிக்கலா நான் இதை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது ரெண்டுமே ஒரே ஊர் தான். இது பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்க அழகான ஒரு கிராமம். அது பேரு ஹாய், நான் இங்க இருக்கேன். யாருங்க நீங்க? கொஞ்சம் விட்டுருந்தா டயர்ல மாட்டிருப்பீங்க. உங்க வண்டியில என்ன அப்படியே பாண்டவன் காடு வரைக்கும் டிராப் பண்ணிடுறீங்களா? எங்க அப்புறம் வாயில் நல்லா வந்துருங்க. நீங்க வண்டியில ஏறி எடுத்துக்கிட்டோம், இந்நேரம் வண்டி உங்க மேல ஏறி இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சார். ஏப்பா, இப்ப நடக்கிற நல்லதே போதும். வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. வரேன் சார். என்னங்க சைக்கிள் வச்சுக்கிட்டு டிராப் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சார். ராத்திரி நேரத்தில் இங்க வண்டி நிறுத்தக்கூடாது. வாங்க கிளம்பலாம், சீக்கிரம் வாங்க. ஏறிட்டீங்களாங்க? ரைட் ரைட். ஏன்னா இது உங்க ஒரு பஸ் நினைச்சிட்டீங்களா? யாரு அது பேய் மாதிரி? சும்மா இருண்ணே, பேயும் இல்லை ஒன்றும் இல்லை. இவன் தம்பி ரிக்கி. ஓ, உங்களை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. நீங்க 2 பேரும் ஜெராக்ஸா? இந்த ஊருக்கு நீங்க புதுசா? இங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல பாண்டவர் காட்டுக்கு போற வழியில ஒரு பேய் வீடு இருக்கு. அங்க நிறைய அமானுஷ்யமான விஷயம்லாம் இருக்கு. அதனாலயே அங்க யாரும் போறது கிடையாது. இங்க நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நானும் யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்ட் டைமுக்கு நீங்க வந்துட்டீங்க. கதையை கேட்க நாங்க தான் இன்னைக்கு கிடைச்சோமா?
அடச்சி இந்த ஜவக்கி வேற. என்னது ஜவக்கியா? என்னங்க அப்படின்னா? ஜவக்கின்னு இங்க ஒரு ஆந்தை இருக்கு. அது இப்படி கூவுச்சுன்னா இங்க ஏதாவது கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். கதெல்லாம் நல்லதான் சொல்றீங்க. உங்களை பத்தி முதல்ல சொல்றீங்களா? அதெல்லாம் நான் போ சொல்றேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்னோட பேரு மன்மதன். இந்த ஊருக்கு நான் ஒரே ஒரு போஸ்ட்மேன் தான். மன்மதனா? அப்படின்னா போற வரவங்களுக்கு எல்லாம் அம்பு விடுவீங்களோ? ஏமா தங்கச்சி, சொல்லுங்கண்ணா. நான் பட்டேல் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியே மீன் கிடைச்சா வாங்கிட்டு வாங்கண்ணே. அந்த மீன்காரம்மா இன்னைக்கு வரவே இல்ல. சரி சரி வாங்கிட்டு வர்றேம்மா. பார்த்து ஜாக்கிரதையாரு. இவன் எதுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கான்? அண்ணா ராமசாமிண்ணா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குண்ணே. இந்தாங்க. என்ன ப்ரமோஷன் ஆயிட்டீங்களா என்ன? இந்த வீட்டு நம்பர் தானே போட்டிருக்கு. போடா, லெட்டர்லாம் கீழே விழுந்துருச்சு. தூக்கு. அண்ணா என்னால முடியல, நான் நீங்களே தூக்குங்க. சைக்கிள் ஸ்டாண்டு சைஸ் கூட இல்ல, நீ என்ன பயமுறுத்துற? சைக்கிளே வளைஞ்சு போச்சு. அண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த அட்ரஸ் தான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். அண்ணா ஆண்ட எங்க 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 எங்கடா? எங்க 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 எங்கடா? ஆண்ட இல்லனா அங்க. A for address, M for மன்மதன். ஏன் அட்ரஸ் தானா? தெரியவே இல்ல. மரமாய் வாழ்ந்துட்டீங்க, ஆனா மூளை மட்டும் வளரல. இத கொடுங்க. இது எனக்கு வந்த லெட்டர். உனக்கா? எனக்கு தான். உனக்கு யாரா அனுப்ப லெட்டர்? என் லவர் கிட்ட இருந்து வந்திருக்கு. என் சேஃப்டிக்காக உங்க அட்ரஸ் கொடுத்து விட்டேன். நாளைக்கு 3 அளவு இல்ல, அதுக்குள்ள லவ். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த இடம் தான். இங்கதான் இங்கதான். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அங்க பாருங்க,
அதான் பட்டேல் வீடு. அங்க போனீங்கன்னு வைங்க, உங்களுக்கு தேவையான உதவிலாம் அவர் பண்ணி கொடுப்பாரு. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. என்ன போறியா? விட்டா பேசிக்கிட்டே இருக்க. அதிகமா பேசுறேனா? உண்மையை சொல்லணும்னா நீங்க எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கனால மரியாதைக்காக உங்ககிட்ட கம்மியா தான் பேசியிருக்கேன். எப்படினாலும் இங்கதான் இருக்க போறீங்க. பழக்கமானதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா பேசலான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயோ மன்மதனா, கிளம்புனா டைம் ஆகுது. சரி 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 சரி, நான் போயிட்டு வரேன். யாரா அவன்? पटेल सर, पटेल सर. Hey, நீங்க எப்படி இங்க? I can't believe this. நாங்களே அதே விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தோம். ஆமா, நீ எங்க? பை சான்ஸ் சென்னையில உங்களை மாதிரி ஏதாவது தங்கச்சி ஒண்ணும் இல்லைல்ல? என்ன ஜோக்கா? இது என் வீடு. எங்க அப்பாக்கு ஒரே பொண்ணுதான். உங்களை மாதிரி ட்வின்ஸ் எல்லாம் இல்ல. ஓ, இது உங்க வீடு தானே? கிளம்பலாண்டா. சரிங்க, நாங்க இருந்து கிளம்புறோம். போயிட்டு வரோம். ஏய் வாங்க. நாங்க வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல வீடு ஒண்ணு பார்த்தோம். உங்களால அந்த வீட்டை ரெடி பண்ணி தர முடியுமா? ஏன்னா அந்த வீடா? சரியில்லையே. அந்த வீட்டை பத்தி யாரும் நல்லதா சொன்னதில்லை. அந்த வீட்டில் ஏதோ பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம எதுக்கு நீங்க போய் பிரச்சனையில மாட்டிக்கணும்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க அங்கேயே தங்கிக்கிறோமே. எங்களோட ஜாபே இந்த மாதிரி விஷயத்த ரிசர்ச் பண்ணி டீட்டெயில் எடுக்கிறது தான். அங்கேயே தங்கறது ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, அதனால அதே ஏற்பாடு பண்ணி தரேன். இந்த காலத்து பசங்க, நீங்க சிட்டில இருந்து வந்திருக்கீங்க, இதெல்லாம் நம்பவா போறீங்க? நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி முதல்ல இடத்த கிளீன் பண்ண சொல்றேன், அப்புறமா போங்க. ஓகே, தேங்க்யூ. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க சார். புரிஞ்சுதா? சரி, நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா ராகுல், அந்த போஸ்ட் மாஸ்டர் சொன்னதை நீ யோசிச்சு பாத்தியா? அந்த ஆள் சொன்னதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த காடை, இந்த காற்று, இந்த இலைகளோட சத்தம், இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குடா. எங்கேயே கடைசி வரைக்கும் செட்டில் ஆயிடலாம் போல இருக்க. என்னடா பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்னடா, அந்த போஸ்ட் மேன் தான் டைம் பாஸ் கதை சொன்னா அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருப்பியா? ஆமா, நானும் அதை நம்ப மாட்டேன். உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் எங்க ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா? நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லுங்க. உண்மைதான். ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அந்த உண்மையை சொல்றோம். அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஐயோ போதும், நிறுத்துங்க. நான் கேட்டதே தப்பா போச்சு. ஆக்சுவலி ரொம்ப வருஷமா இந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டா, ஊர் தள்ளி இவ்வளோ தூரத்தில் இருக்க யார் இங்கே வந்து வாழ்வாங்க? நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் வீடு சூப்பராக இருக்குடா. ஏய், அந்த கிணத்துக்கிட்ட போகாத.
அங்க ரொம்ப ஆபத்து. சரிண்ணா. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது? ரொம்ப பழைய கட்டடமாண்ணே. ஆமா ஆமா, இந்த கிணறு வீடெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது. இந்த கிணத்துல தண்ணி வத்தவே வத்தாதுன்னு சொல்லுவாங்க. சிட்டியை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க, வழுக்க போது பார்த்து வாங்க. வாங்க வாங்க, வந்து வீட்டை பாருங்க. அப்படியே உட்காந்துட்டா எப்படி? வாங்க இந்த பக்கம் வாங்க. பட்டியலையா வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடிக்க சொன்னாரு. அதனால நீங்க சௌரியமா தங்கலாம். இங்க எல்லா சௌரியமும் இருக்கு. சரி, அப்ப நான் போயிட்டு வர்றேன். சரி. என்னடா அது சவுண்டு? சார், நான் தான் மன்மதன். பயந்துட்டீங்களா? வாங்க மன்மதன், நீங்க எங்கீங்க? அது சரி, இருட்டுனா பயம். நீங்க இப்ப என்ன இந்த நேரத்துல தனியா வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் ஹாலிஹத்தா தாயத்தை கட்டியிருக்கேன். அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது. அந்த தைரியத்தில் தான் வந்தேன். இருந்தாலும் உங்க தைரியம் எனக்கு வராது. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நாங்க டீ சாப்பிடுங்க. நான்லாம் குடிக்க மாட்டேன். பரவாயில்ல, குடினா. அட இல்லப்பா, நிஜமாலுமே குடிக்க மாட்டேன். ஓகே. எங்க ஊர்ல சிக்கன் ஃப்ரை, வாத்து ஃப்ரை ரெண்டுமே பயங்கர ஃபேமஸ். அது கூடவே ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வைங்க, அதோட சுகமே தனி. அப்படின்னா ஃப்ரை பண்ணி ஆகணும் போல இருக்க. எங்க ஊரை பத்தி உங்களுக்கு யாரும் சொல்லியா? உங்க ஊரை பத்தி உங்களை தவிர்த்து வேற யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணே. ஆனா இங்க கிடைக்கிற சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. அப்புறம் பாண்டவர் காடுனா சும்மாவா? எல்லாமே சிறப்பு தான். ஆமா, உங்க ஊருக்கு பாண்டவர் காடுன்னு எப்படி பேர் வந்துச்சு? அது இந்த என்னங்க இது இந்த நேரத்துல பறவை சத்தம்? அதை விடுங்க. இந்த பாண்டவருங்க இருக்காங்கல்ல, அவங்க வனவாசம் போயிருக்கும் போது எல்லா காட்டுலையும் சுத்திட்டு எங்க காட்டுக்கும் வந்திருக்காங்க. இங்க ஒரு பயங்கரமான முனிவர் இருந்தாராமா. அவர்கிட்ட வந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொன்னாங்களாமா. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ராத்திரியோட ராத்திரியா விடியறதுக்குள்ள இந்த ஊருக்கு ஒரு கோயில் கட்டினீங்கன்னா உங்க கஷ்டம்லாம் தீந்துரும்னு சொன்னாராம். இவங்களும் கட்ட ஆரம்பிச்சாங்களாம். இவங்க கட்டுறத பார்த்துட்டு சூரிய கடவுள் இருக்காருல்ல, எங்க மகாபாரதத்தை உல்டா கில்ட்டா ஆக்கி விட்டுருவாங்கங்கிற பயத்துல சூரியனும் மத்த கடவுளும் சேர்ந்து ஒரு கல்லை கோழியாக்கி விடியறதுக்கு முன்னாடி கல் கோழியை கூவ விட்டுட்டாங்க. உடனே விடிய ஆரம்பிச்சிருச்சு. பாண்டவர்களும் கோயிலை கட்டாம பாதியிலே நிறுத்திட்டாங்க. வேலையை அப்படியே விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டாங்க. அன்னையில இருந்து எங்க ஊருக்கு பாண்டவர் காடுன்னு பேர் வந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த பாண்டவர்கள் போனதுக்கு அப்புறம் சுத்தியும் முத்தியும் இருக்கிற ஊரெல்லாம் நாசமா போச்சு. அங்க இருந்தவங்க எல்லாம் செத்து போய் ஆத்மாவா மாறி இந்த பாண்டவர் காட்டுல இருக்க கோயில் இருக்குல்ல, அதுக்குள்ள அவங்க எல்லாரும் வந்து தங்கிட்டாங்களாமா. அவங்க எல்லாருமே அந்த கோயிலை கட்டின நாள்ல அந்த கோயில்ல பூஜை பண்ணுவாங்களாமா. கோழி ரத்தத்தை குடிப்பாங்களாமா. அதனாலதான் ஜனங்க காட்டுக்குள்ள போறதுக்கு பயந்துக்கிட்டு யாருமே அந்த நேரத்துல காட்டுக்குள்ள போறதில்ல. எல்லாத்தையுமே நீங்க பாத்திருக்கீங்களா? ஏய், பாக்குறதுக்கு நான் பிறந்திருந்தா தானே. இதெல்லாம் என் பாட்டி சொன்னாங்க. என்ன நீங்க என்னடா வாங்கி தண்ணி வரவே இல்லை.
பார்த்து பாப்பா, முன்னாடியே ஆழம் அதிகமா இருக்கும். நோ, நான் பார்க்காத ஆளுமா, விடுங்கண்ணே. நம்மளுக்கு எந்த ஊருங்க? நம்ம ஊரு சென்னை. நானும் சின்ன வயசுல அந்த ஊருக்கெல்லாம் வந்திருக்கேன். எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம் தான். இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நம்ம பட்டேல் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா? பட்டேல் உங்களுக்கு சொந்தக்காரரா? அப்படிதான் இருந்தது. இல்ல இல்ல, இங்க ஊரை சுத்தி பார்க்கலாம் தான் வந்தோம். இங்க பக்கத்துல ஒரு பழைய கட்டடம் இருக்குல்ல, அங்கதான் தங்கியிருக்கோம். பழைய கட்டடமா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு அந்த இடத்த பத்தி முன்ன சொல்லிருக்காங்களா, இல்ல தெரிஞ்சுதான் தங்கிருக்கீங்களா? ஏய் அங்கிதா, வாங்க வாங்க, பாத்து. என்ன அங்கிதா, உன் ஊர்ல ஏதோ திருவிழா போயிட்டு இருக்கு, நீங்கள கூப்பிடவே இல்லையே? என்னங்க எங்க ஊர் ஆளுங்க மாதிரி பேசுறீங்க? ஏன், என்ன உங்க ஊர் பாஷை பேசக்கூடாதா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உங்க ஊரை சுத்தி பார்க்கலாம் நாங்க 2 பேரும் வந்தோம். ஆனா ஐயோ, நானே உங்களை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, இட்ஸ் ஓகே, வாங்க போலாம். உங்க ஊர் எப்படிதான் இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. கிளம்பலாம். மாரினா, நம்ம ஊரு குமார ராமசாமி பத்தி சொல்லுங்களேன். குமார ராமன்கிறது வெறும் கடவுள் மட்டும் இல்லப்பா, அவரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர். அவரு காளி மாதாவோட தீவிர பக்தர். அவர் ரொம்பவே தைரியமானவர். நம்ம இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுவோம்ல, அதான் இந்த ஆத்துல எல்லாம் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வருவோம்ல, அது ஒரு வகையில கொண்டாட ஆரம்பிச்சதே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான். என்ன தோணுது? அத கர்னல் பில்லர்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது. யாருங்க அவங்க? அவங்க பேரு ரத்னம். நம்ம வீட்ல வேலை பாக்குற ரங்கனோட தங்கச்சி. இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பாவம், சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி விதவை ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க கணவர் இறந்து பேயா வந்து எல்லாரையும் பயமுறுத்துறாருன்னு ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் பேயா வந்து பயமுறுத்துறாரா? ஏன் இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா? அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு. ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா, உடம்புக்கு மரணம் இருக்கே தவிர ஆத்மாக்கு இல்லை. சரி, இதை விடுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச மூலிகையை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக நான் ஸ்ரீலங்காக்கு போறேன். I have to pack my luggages. இன்னைக்கு நைட் நானே உங்களுக்கு டிஃபன் அனுப்புறேன். ஹாய், நீங்க என்ன சார் இங்க? யோ மன்மதா, எங்களே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா எப்படி? அடச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்க ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அதான் வந்தேன். ஏங்க மன்மதன், இந்த காலத்துக்குள்ள லெட்டர்லாம் அனுப்புறாங்களா என்ன? அட என்னங்க நீங்க, இந்த மொபைல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜனங்க பேப்பர் எடுத்து எழுத போறாங்களா என்ன? ஏதாவது 1-2 கவர்மெண்ட் லெட்டரு, பென்ஷனு அந்த மாதிரி ஏதாவது. ஓஹோ, ஒரு காலத்துல நீங்களும் நிறைய லெட்டர் எழுதிப்பீங்க போல இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, விடுங்க. ஏன் வேலை கொடுக்கறது மட்டும்தான். ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட், உங்களுக்குள்ள ஒரு சின்ன மன்மதை ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கே இல்ல? சார், என்ன சார் நீங்க கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பர சாருக்கு என்ன வெக்கம்? நான் வரேன். ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ராகுல், அங்கேதான் ஒரு புக் அனுப்பியிருக்காடா. என்னடா, சாப்பிட வேண்டியதானே? போதுண்டா.
வெளியே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதோ வெளியே சத்தம் கேட்டுச்சுடா. சரி உள்ளவா. யாரு யாரு அது? ரிக்கி, ராகுல். ஹாய் கீதா, குட் மார்னிங். குட் மார்னிங். அப்புறம் நேற்று அமிச்ச மீன் சாப்பாடு சூப்பராக இருந்தது. யாராவது என்ன சிட்டில ட்ராப் பண்றீங்களா? அங்கேருந்து நீ எப்படி ஏர்போர்ட்டுக்கு போவேன்? கேப்ல போயிடுவேன். ரிக்கி, அங்கிதா கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வந்துடு. ராகுல், எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. நீயே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுற. நீயே போயிட்டு வந்துடுற. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால் முடியாது. போய் ட்ராப் பண்ணுன்றல, நீ போய் ட்ராப் பண்ண. யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ண வாங்க, இல்லாட்டி நானே போய்க்கிறேன். ஒன்னு நம்ம லவ் பண்றவங்க கூட இருக்கணும், இல்ல நம்மள லவ் பண்றவங்க கூட இருக்கணும். கடைசி வரைக்கும் கிளாரிட்டியே கிடைக்கல. உறவுகள் சந்தோஷமா ஆரம்பிச்சதுன்னா இந்த உலகத்துல யாருக்குள்ளேயே சண்டை வராத. நீயே போயிட்டு வா. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? உன் தகுதிக்கு ஏன் தங்கச்சி வேணுமா? அவ ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டா. காதல் கிதல் ஏதாவது சொல்லி அவன் மனசை கெடுத்து வச்சா உன் அவ்வளவுதான். படிக்கிற வயசுல இவனோட சுத்திக்கிட்டு இருக்கா. அண்ணா, உள்ள சத்தம் மட்டும் ஹெவியா கேட்டுச்சு, என்னாச்சு?
அது ஒன்றும் இல்லடா, அந்த ரங்கா இருக்கான்ல சும்மா பேச வந்தான். வந்ததும் என் காலில் விழுந்துட்டான். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நானும் எனக்கு இப்போ டைம் இல்லை, அப்புறமா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அது என்னடா மணி, மன்மதன்னு பேர் வச்சது எல்லா பொண்ணும் ஏன் பின்னாடியே வருது? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னுக்கிட்டு. கனவு கண்டுருங்க. அங்க உங்க ஆளு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிருவாங்க. என்னடா சொல்ற? ரத்னாவோ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரிடா, ஒரு கை பாத்துறேன். இன்னும் தயாராகலையே நீ? சீக்கிரமா தயாராகு. இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நிக்காத. இப்போ உனக்கு என்ன கெட்டு போச்சு? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எதுக்கு? அந்த பைத்தியக்கார மன்மதன் பின்னாடி ஊரை சுத்திட்டு திரியறதுக்கா? ரங்கண்ணா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர். அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு 10 ஏக்கர் நிலமும் 5 மீன் போட்டும் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இங்கிருந்து கிளம்பு. அவர் என்ன ரொம்பவே விரும்புறாரு. வாய மூடு. நான் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நீ சீக்கிரமா தயாராகு. எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. மாப்பிள்ள வைக்கப்படாதீங்க. இந்த மன்மத சைக்கிள் இங்க என்ன நின்றுட்டு இருக்கு? அண்ணா வாங்கண்ணா. என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா என்ன பண்றது, ரங்கனோட தங்கச்சி ரத்னான்னா எனக்கு ரொம்ப உயிர். என் உயிரை விட அவ தான் எனக்கு பிடிக்கும். இந்த விஷயம் எல்லாம் அவங்க அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சிருந்தும் ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான்னா இதுதான் உன்னோட கடைசி நாள். அண்ணா முதல்ல மேட்டருக்கு வாங்குறேன். மேட்ரு என்னன்னா, ரத்னா எனக்கு மட்டும்தான். நீ திரும்பவும் ரத்னா கித்னா அப்படி இப்படின்னு இந்த பக்கம் வந்தன்னா பொட்டலம் கட்டி எரிச்சிருவான் பாத்துக்க. அமைதியா இருக்கணும். அண்ணா இவன் கட்டி வச்சிருந்தா எப்படின்னா போவான்? ஆமா இல்ல, அப்படியே பண்றா. எடுத்துட்டு வர இருண்ணா. கணேசனா, இங்க ஒரு பணம் கிடக்குதுண்ணா.
ஏய் ராஸ்கல், உன்னோட தைரியம்டா உனக்கு. அந்த அப்பாவியை போய் கொன்னுட்டியாடா? டேய் ரங்கா, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? நான் யாரையும் கொலை பண்ணல. பயமுடு, எனக்கு எல்லாம் தெரியும். உன் சைக்கிள் என் வீட்டு முன்னாடி நிக்கும் போதே நினைச்சேன் நீ தான் இந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு. நீ போதையில இருக்கடா. உன் தங்கச்சிக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைனாலும் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி அவ வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறவன் நீ. உன் தங்கச்சி மனசு புரிஞ்சுக்க முடியல, என்கிட்ட வந்து சண்டை போடுறியா? நீ தான்டா கொலைக்காரன். என் தங்கச்சியை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா கண்டிப்பா உனக்கு கட்டி வைக்க மாட்டேன். ஏன் தர மாட்டேன்? ஏன் தர மாட்டேன்? எனக்கு என்ன குறைச்சல்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏய் ரங்கா, ஐயா வாடா இங்க. வரங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. பாவம் அந்த மன்மதன், அவனை போட்டு அடிச்சியாமே. பின்ன என்ன பண்றதுங்க ஐயா, அவனுக்கு தென விட்டு ரொம்பவே ஆயிடுச்சு. ரத்னாவை பொண்ணு பார்க்க வந்தவன இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். ஏ விடுறா விடுறா, அவன் எதுவும் தெரியாத அப்பா வீடா. திரும்ப அவனை அடிச்சிடாத. அப்புறம் தோட்டத்துல போய் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு வா போ. சரிங்க. அந்த மாரியப்பனை வந்து செடியெல்லாம் வெட்டி விட சொல்லு. சரிங்கய்யா. மாரியப்பா, ஐயா கூப்பிடுறாரு. சீக்கிரமா போய் இந்த செடியெல்லாம் வெட்டி விடுவியா? சரிண்ணே. ரத்னா ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. எதுக்கு நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உன்னை நான் காதலிச்சதுக்கு பாரு உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்கான்னு. இது பரவாயில்ல, இந்த மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். நான் சாகுற வரைக்கும் உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். இந்த தடவை அது உன் மனசு சொல்றத கேளு. சரி பரவாயில்ல, என்ன உனக்கு பிடிக்கலனா இனிமேல் எப்பவுமே நான் உன்னை பார்க்கறதுக்கு வரமாட்டேன். ஆனா ஒரு விஷயம், நீ விதவைங்கிற காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கல. நான் உன்னை மனசார விரும்புறேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். நான் வரேன்.
ஓடுங்கடா ஓடுங்கடா சீக்கிரடா. சார் யாருங்க நீங்க? சார் இங்க மன்மதன் ஒருத்தர் இருந்தாரே, எங்க சார் அவரு? ஏங்க இங்க மன்மதன்லாம் யாரும் இல்லைங்க. இங்க இருக்கிறது நான் ஒருத்தன் மட்டும்தான், போஸ்ட்மேன் மஞ்சுநாதன். கல்லு மாதிரி உன் முன்னாடி நிக்கிறேன்ல, நான் தான். என்ன டிரான்ஸ்ஃபர்ன்ற பேர்ல இங்க கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க. இந்த ஊர்ல போஸ்ட்மேனா இருக்கிறத விட எங்க ஊர்ல போஸ்ட்மார்ட்டம் வேலை கூட பார்த்துருந்துருக்கலாம். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவர் பேர் என்ன சொன்னீங்க? சார் மன்மதன். மன்மதன்? மன்மதன் ஒரு போஸ்ட்மேன் இங்க தான் இருந்தாரு. அவர் எங்கேயோ இங்க இருந்து ஊரை விட்டு ஓடிட்டாராமா, அதனால என்னை கொண்டு வந்து இங்க தள்ளிட்டாங்க. ஊரை விட்டு ஓடிட்டானா? அந்த கிணத்துல நடந்த கொலைய என்னோட கணவர் தான் ஆவிய வந்து பண்ணாருன்னு ஊர் ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பக்கத்தூருக்கு வேலைக்கு போன மன்மதனும் திரும்பி வரவே இல்லை. எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. ஊர் மக்களும் பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட மன்மதன் கண்டிப்பா என்னை ஏமாத்திட்டு போயிருக்க மாட்டாரு. அவர் எனக்காக திரும்ப வருவாரு. நான் அவருக்காக காத்துட்டு இருப்பேன். கோல பசங்களா, உங்களை நம்பி நான் அனுப்பி வச்சேன் பாரு. என் செருப்பு எடுத்து என்னைய நான் அடிச்சுக்கணும். நடந்தது நடந்து போச்சு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
அவங்க அப்பனையும் ஆத்தாலையும் கொல்லும் போதே இவனுங்களை கொன்னு போட்டிருக்கணும். ஆனா நான் அசால்ட்டா விட்டுட்டேன். ரொம்பவே அசால்ட்டா இருந்துட்டேன். விட மாட்டேன். அவனுங்களை சும்மா விட மாட்டேன். அவனுங்க அப்பா தங்கிட்ட அவனுங்களே அனுப்புறேன். வில்சன். பட்டேல் சார், என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்காதீங்க. நரிங்க ரொம்ப தந்திரமான நரிங்க. ஒண்ணு இல்ல 2 இருக்குங்க. முன்னாடி நின்னெல்லாம் அடிக்க முடியாது, பின்னாடி இருந்து மட்டும்தான் அடிக்க முடியும். அப்படின்னா கடந்த காலங்களில் நடந்தது ஒரு எதிர்ச்சியான சாவு, அவ்வளவுதான். இங்க யாரும் யாரையும் கொலை பண்ணல. பட் அன்னையிலிருந்து மன்மதன் காணாம போயிட்டாருன்னு ரதி ஏன் சொல்றாங்க? ஏய் ராகுல், எங்களை அண்டது ஒண்ணு. ராகுல், என்னடா காயம்? முதல்ல கையடா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல இரு. இங்க பாத்தியா? மன்மதன், மன்மதன் எனக்கு தெரியும். வா வா. ஹலோ வக்கீல் சார், இது ஜாயிண்ட் பிசினஸ். நானும் ஜெயதேவும் தான் பார்ட்னர்ஸ். எனக்கு 30%, ஜெயதேவுக்கு 60%, மீதி 10% அவன் குடும்பத்துக்குன்னு சொன்னீங்க. அவன் மொத்த குடும்பத்தையும் முடிச்சோன்னா அது என்னவோ இந்த பவர் ஆஃப் அட்டார்னின்னு ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்ணி அது மூலமா இந்த சொத்தை என் பேருக்கு மாத்தி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போனீங்க. ஆனா இத்தனை வருஷம் ஆகி உங்களால அது பண்ண முடியலல்ல. கேட்கும் போதெல்லாம் இந்த நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர சீக்கிரமா முடிச்சு கொடுங்க சார். உங்களுக்கு வர வேண்டிய 5% கண்டிப்பா வந்து சேரும். டேய் மன்மதா, நில்றா. டேய் எங்கடா போற? டேய் டேய் ரங்கா, எங்கடா இருக்கீங்க? அத ஓடுறான் பாருடா, புடிங்கடா அவனை சீக்கிரம். ஏய் ஏய் நில்றா. டேய் ஏய் ஏய் நில்றா. ஏய் மன்மதா நில்றா. நிக்க போறியா? டேய் என்ன கேக்குறான் பாரு. டேய் மரியாதை நில்லு. புடுடா அவனை, விட்டுறாத. எவ்வளவோ சொன்ன, கேட்காம இந்த ஓட்டம் ஓடி வர. வயசான காலத்துல என்னால ஓட முடியுமாடா? நீயே சொல்லு, என்ன கேட்டேன்னு மட்டும் சொல்லு. எங்க அக்காவும் மாமாவும் இந்த ஊரை விட்டு போய் எங்கேயோ சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியா இருந்தடா. அநியாயமா அவங்கள கொண்டுட்டியடா. டே ரங்கா, எல்லாத்தையும் கேட்டுட்டான், போடவன. செத்து தொலைடா. என் வழியில யாரு குறுக்க வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உன் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். உண்மை தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க கூடாதுரா.
உங்களை இப்படி அனாதை ஆக்குனது அந்த பட்டேல் தான். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த பட்டேலோட சாவு என் கையில தான். ஆனா என்ன பண்றது, எனக்கு உதவி பண்றதுக்கு இங்க யாருமே இல்லை. அதுக்கு தான் நான் உங்களை இங்க வர வச்சேன். பட்டேல் கூடவே இருக்க ஏற்பாடு பண்ணேன். ஆனாலும் அவனுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் உங்களை தேடி இங்க கண்டிப்பா வருவான். ஏய், உங்களை சும்மா விட மாட்டேன்டா. போலீஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. டே ரங்கா, இவனை இந்த இடத்துலயே புதைச்சிரு. சபாஷ், என்னையே கொல்ல வந்திருக்காங்களா? போட்டு தள்ளுற அவனுங்களையும். யாராவது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. இது நாள் வரைக்கும் நீ ஆடினதுல ஆட்டம், இனிமேல் நான் ஆட போறேன் பாரு, அதுதான்டா ஆட்டம். ஆரம்பிக்கலாமா? பட்டேலு வா வா, என்ன அடி. அடிடா, போய் அடி.
ரங்கா, ரத்னாவனை உயிருக்குயிர காதலிச்சண்டா. கல்யாணம் பண்ணி வச்சிருந்தனா இந்நேரம் சந்தோஷமா இருந்திருப்போம். எதுக்குடா எங்களை பிரிச்ச? என்ன மன்னிச்சிரு மன்மதா. நான் உன்னை ஏமாத்திட்டேன். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட்டேலையா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கொண்டுடுவாருன்னு. அதனாலதான் சுயநலமா யோசிச்சு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிரு மன்மதா. உன்னை கொண்டா என்னோட ரத்னா தனி மரமா நிப்பாடா. அவளுக்காக நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். போடா போ. ஆமா, மன்மதன் இப்ப எங்க? ஏய், நான் இங்க இருக்கேன். நாங்க டீ குடிங்க. நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேங்க. என்ன மன்மதன், எங்களை சுத்தியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே? அடச்சே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உன்னோட அமைதி எவ்வளோ உண்மையோ அந்த அளவுக்கு நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு உண்மைதான் ரத்னா. கடல்ல இருக்க அலைகள் கரையை தொடுற மாதிரி என்னால் உன்னை தொடவே முடியாது ரத்னா. ஆனால் எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன்.